இன்னைக்கு டிவிக்கு வந்த பிறகு குழுவும் போட முடியல, பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்க முடியல. பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா எல்லாரும் இங்க வந்துருவாங்கன்னு ஒரு பயம். முதல் முறையா திமுகவுடைய வீக்னஸ் இங்கதான் தெரியுது. இந்த 10 வருஷம் திமுக கூட்டணி கட்சி தலைவராக இருக்க மு.க. ஸ்டாலினோட பயம் எங்க இருக்குன்னா, ஒரு பேச்சுவார்த்தை கூட குழு போறது கூட பயந்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா, இங்கதான் இந்த கூட்டணியோட வலு இழந்துருச்சு. அதனால நாங்க 234 தொகுதி ஜெயிப்போம் நாங்க சொல்றோம். காங்கிரஸோடைய பார்வை எப்படி இருக்குன்னா, திருப்பி சொல்றேன், எங்களுடைய நீதி, சமூக நீதி, மதச்சார்பின்மைக்கான கட்சி. காங்கிரசும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, விசிக தோழர்களும் சரி, தமிழ்நாட்டுல மத சார்பின்மைக்கும் சமூக நீதி பார்வைக்கும் அவங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலைப்பாடும் அவங்களுடைய நிலைப்பாடும் கொள்கைகள் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்பத்திக்குள்ள கொஸ்டின் கேட்க வேண்டாம். முதல் நான் தான் சொல்றேன், திமுக குழு போடட்டும். அவங்க இன்னும் திமுக அது அவங்க வந்தா ஏத்துவீங்களாங்கிறது ஒரு டாமினேட் கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும். திமுக கூட்டணி இருக்கவங்க அறிவாலயம் கதையை கொஞ்சம் ஓபன் பண்ணி பூட்டி வைக்காம குழுவை போட்டு அவங்களை கொஞ்சம் கேட்ல இருந்து உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான்.